அங்காளி சக்தி பீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோகன வசியத்தை முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த மோகன வசியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமேலேயும் பிரயோகப்படுத்த முடியாது. அதாவது கணவன் மனைவி, காதலன் காதலி அவங்க மேலே மட்டும் தான் பிரயோகப்படுத்தணும். மற்ற யாருமே தயவுசெய்து சோதிச்சு கூட நீங்கள் பார்க்கக்கூடாது, பார்க்கவும் வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா, இது மோகனம், அதாவது காமத்தை மட்டும் தான் தூண்டும். அதாவது இந்த முறை நீங்கள் பிரயோகப்படுத்திட்டீங்க, மனைவி மேலேயோ உண்மையான காதலி மேலேயோ பிரயோகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு காம எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்கள் கூட அந்த ஒன்றா அனுநியமாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஏற்படும். அதாவது உடல் ரீதியாகவும் ஏற்படும், மன ரீதியாகவும் ஏற்படும். அதனால தான் சொல்கிறேன், இந்த முறையை நீங்கள் மற்ற யாரு மேலேயும் பிரயோகப்படுத்தக்கூடாது, சோதிச்சு கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான காரணம். சரிங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப எளிய முறை, ரொம்ப பவராக வேலை செய்யும். ரொம்ப பவராக வேலை செய்யும். கை மேலே பலன் ஒரு நாளே ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருமுறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா மயான சாம்பல் தேவைப்படுது. இந்த மயான சாம்பல் நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னா, அமாவாசை அன்று இறந்து போயிருப்பாங்கள்ல, அமாவாசை அன்னைக்கு இறந்து போனால் மயான சாம்பல் எடுத்துக்கோங்க. அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதாவது அமாவாசை அன்று இறந்து போன மயான சாம்பல் எடுத்துக்கங்க. அந்த மயான சாம்பல் எடுக்கிறப்ப நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு கற்பூரம் ஒன்று ஏற்றிட்டு எலுமிச்சை ஒன்று பலி கொடுத்ததுக்கப்புறமா தான் நீங்கள் மயான சாம்பல் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அங்கே உள்ள தெய்வத்தெலாம் உத்தரவு வாங்கிட்டு, சரிங்களா, உங்கள் தெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு தான் நீங்கள் மயான சாம்பல் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பூஜைக்கான உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த நட்சத்திரம், சரிங்களா, அந்த நாளில் அந்த பூஜை முறை மேற்கொள்ளலாம். முடியாதவங்க அமாவாசை இரவில் இந்த முறையை நீங்கள் இந்த பூஜை முறை மேற்கொள்ளலாம். இந்த பூஜை முறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. எங்கே பண்ணலாம் அப்படின்னா மயானத்தில் பண்ணலாம். அதை விட்டால் நீங்கள் நீர்நிலைகள் ஓரமாக பண்ணிக்கலாம். சரிங்களா. இந்த 2 இடத்துல மட்டும் தான் பண்ணணும். மற்ற வேறு வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் பண்ணக்கூடாது, எடுத்துகிட்டு போகவும் கூடாது. சரிங்களா. இப்போ உங்களுக்கு தகுந்த அந்த நாளில் என்ன பண்ணுறீங்கன்னா, அமாவாசை இரவோ பிறந்த நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாழை இலை ஒன்று விரிச்சிடுங்க. வாழை இலை ஒன்று விரித்து மயான சாம்பல் பரப்பிடுங்க. அது மேலே பரப்பிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் தான் நீங்கள் இதுக்கு ஏற்றணும். சரிங்களா. நெய் தீபம் கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க. மயான சாம்பல் மேலே சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணி ஒரு எலுமிச்சை கனி ஒன்று எடுத்துக்கங்க. நல்ல ஒரு எலுமிச்சை கனி ஒன்று எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு எந்திரம் மட்டும் அதான் எந்திரத்தில் ஒரு முக்கோணம் ஒன்று போட்டு வரைங்க. வரைஞ்சிட்டு 3 பக்கம் திரிசூலம் ஒன்று போட்டுட்டு அதில் அஷ்டகருமை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமேட்டு சம்மந்தப்பட்டவங்களே பொருள் ஏதாச்சும் அந்த எந்திரத்துக்குள்ளே வைங்க. சரிங்களா. இப்போ துணியாக இருக்குது அப்படின்னா துணியோட நூல் மட்டும் எடுத்து வைங்க. அதே போல் முடி, காலடி, மணி, நகம் எது வேணாலும் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எந்திரத்தை சுருட்டி எலுமிச்சை பழத்தில் சொருவிடுங்க. எப்படி எலுமிச்சை பழத்துக்குள்ள சொருவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ மேலே வச்சுருங்க. அதாவது மயான சாம்பல், அதுக்கு மேலே சம்மந்தப்பட்டவங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கு மேலே எந்திரம் சொருவுன எலுமிச்சை கனி, சரிங்களா, வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கொடுக்குற மந்திரத்தை 1008 உரு கொடுங்க. வேறுங்களா. சரிங்களா. வெறும் 1008 உரு மட்டும் கொடுத்தா போதும். இந்த 1008 உரு எப்படி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா செவ்வரளி புஷ்பத்தில் உரு ஏற்றணும். அதாவது செவ்வரளி பூவை ஒரு பூவாக எடுத்து எலுமிச்சை கனியில் போட்டு அர்ச்சனை பண்ணுற மாதிரி இங்கே உரு ஏற்றுற மாதிரி இருக்கும். இதற்கு என்ன தேவைன்னா பார்த்திக்கிட்டிங்கன்னா வெள்ளை சேவலனுடைய ரத்தம், அதாவது வெள்ளை சேவல் ஒன்று எடுத்துக்கங்க. அதனுடைய ரத்தம் மட்டும் அங்கே பலி கொடுக்கக்கூடாது. வெள்ளை சேவல் மட்டும் அதனுடைய ரத்தம் மட்டும் ஒரு கலையத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. ஒரு புஷ்பமாக, அதாவது ஒவ்வொரு செவ்வரளி பூவை எடுத்து இந்த ரத்தத்தில் நினச்சி ஒரு மந்திரம் சொல்லும் போதும் அந்த எலுமிச்சை கனி மேலே நீங்கள் போட்டு உரு ஏற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா. உரு ஏற்றி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எலுமிச்சை கனியும் ஃபோட்டோவையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று மயானத்தில் புதைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய இடத்துல புதைக்கலாம். இது ரெண்டுமே முடியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அத்தி பழ மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அத்தி பழத்தினுடைய மரத்தினுடைய அடிப்பகுதியில், வேறு பகுதியில் புதைச்சிடும். அந்த 3 இடத்துல தான் புதைக்கணுமே. இந்த சாம்பலை, உருகேற்றின சாம்பலை என்ன பண்ணுறீங்கன்னா சம்மந்தப்பட்டவங்களுடைய நடைபாதையில், வீட்டு வாசலில் போய் தூவிடுங்க. சரிங்களா. தூவிட்டிங்கன்னா போதும், அவ்வளவுதான். இது என்ன ஆகும்னா இந்த மயான சாம்பலை அவங்க தாண்டினாவே போதும், அவங்க உடலில் எது மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு ஏற்படும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடம்புல உஷ்ணம் ஏற்படும். 2வது உடம்புல ஒரு விதமான சோர்வுகள் ஏற்படும். ஆனால் நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. உடம்புக்கு பிரச்சனையோ சைடு எஃபெக்ட் அது மாதிரி வராது. உஷ்ணங்கள் அதிகரிக்கும். காரணம் என்ன அப்படின்னா காம எண்ணங்கள் தூண்ட ஆரம்பிச்சிடும் உடம்புல. இப்போ நீங்கள் ஒரு ஆண் மேலேயும் பண்ணலாம், ஒரு பெண் மேலேயும் பண்ணலாம். சரிங்களா. ஒரு ஆண் இந்த பூஜை எடுத்து ஒரு ஆண் மேலேயும் பண்ணலாம், ஒரு ஆண் பூஜை முறையை எடுத்து ஒரு பெண் மேலேயும் பண்ணலாம். இந்த பூஜை முறை நீங்கள் யாருன்னா மேற்கொள்ளலாம். சரிங்களா. இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உடம்பு ஃபுல்லாக உஷ்ணம் ஏறிடும். அது மட்டும் இல்லாமல் உடல் சோறு ஏற்பட்டு காம சிந்தனைகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும்.
நீங்கள் யார் பூஜை பண்ணீங்களோ அவங்க உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மனைவி மேலே பண்ணிட்டீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்களே உங்களை வந்து இல்லறத்துக்கு வந்து அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த காமத்துக்கு வந்து அனோனியமாக இருக்கிறதுக்கு வந்து அழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்களே போய் போனாலும் உங்கள் மனைவி அதுக்கு வந்து ஒத்துழைப்பாங்க. சரிங்களா? எதிர்ப்பு தெரிவிக்க ஒத்துழைப்பாங்க. இதே போல தான் இப்போ மனைவி வந்து சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே பண்ணாலும் உங்களுக்கு தேடி வந்துடுவாங்க. இது ஆரம்பத்தில் சொன்னது தான். உண்மையான காதலி கணவன்மார்கள் இவங்க மட்டும் தான் இந்த முறையை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இது வந்து முழுக்க செக்ஸை மட்டும் தான் தூண்டி விடும் உடலில். சரிங்களா? செக்ஸை மட்டும் தான் ஏற்படுத்தும். அதனால தான் சொல்கிறேன். இது வந்து இல்லறத்தில் இருக்கும்போது வந்து தன்னுடைய மனைவிமார்கள் வந்து செக்ஸுக்கு வந்து சில பேர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது வந்து சம்மந்தம் தெரிவிக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து அந்த முறையை நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். அவங்க மட்டும் பயன்படுத்துங்க. மற்ற யாருமே சோதிச்சு கூட பார்க்க வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மயானம் சாம்பலை இந்த முறையை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் பிரிவு பூஜை நீங்கள் வந்து ஈஸியாக ஏற்படுத்தலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த மயான சாம்பலில் வந்து அஷ்ட கர்மமும் பண்ணலாம். இந்த மயான சாம்பல் இந்த அமாவாசையில் இறந்த இந்த சாம்பலை வச்சுக்கிட்டு அஷ்ட கர்மங்கள் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணலாம், துல்லியமாக பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ இதே ஒருத்தவங்க பிரிக்கணும் அப்படின்னா ஒரு ரெட்டை வாழைப்பழம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சம்மந்தப்பட்டவங்களை பொருளை வச்சு எந்திரத்தில் வச்சு இதுக்கு கூட வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அஷ்டகரும் மை வச்சிங்களா, நீங்கள் என்ன சண்டால மை வைக்கணும். இந்த இடத்துல பிரிவுக்கு சண்டால மை வச்சு உரு ஏற்றி மந்திரத்தை மாற்றி போட்டு வாழைப்பழத்தை பிரிச்சிங்க அப்படின்னா வந்து வித்வேசனம் ஏற்படும். அதாவது பிரிவு ஏற்படும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மயானச்சாம்பலுக்கு வந்து அவ்வளோ சக்தி இருக்குது. சொன்ன முறையை வந்து நல்ல விதமாக நல்ல முறைக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? சூப்பராக பவராக வேலை செய்யும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.